الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். திருக்குர்ஆன் ஷரீஃபின் விளக்க உரை நடைபெறும் சிறப்பான இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை பங்கு பெற செய்திருக்கிறான். இன்று ஓதி காட்டப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபியே, நம்பிக்கை கொண்டு நல்லாமல் செய்த மக்களுக்கு நீங்கள் சுப செய்தி கூறுங்கள். என்ன சுப செய்தி கூறுங்கள்? சொர்க்கத்திலே அவர்களுக்கு சோலைகள் உண்டு, அவற்றுக்கு அருகிலே எப்பொழுதும் நீர் ஓடைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சொர்க்கத்தில் இருந்து புசிப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு பழம் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் சுவனவாசிகள் சொல்வார்கள், ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபலு, இதற்கு முன்னரும் நமக்கு வழங்கப்பட்டது இதுதானே என்று கூறுவார்கள். பார்ப்பதற்கு ஒரே விதமாக இருக்கின்ற பல வகைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். மேலும் அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவிமார்களும் உண்டு. அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா அல் பக்ராவுடைய 25வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அல்லாஹு தஆலா இதற்கு முந்தைய வசனத்திலே யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும், உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தவர்களையும் படைத்த ரப்பை வணங்குங்கள் என்று சொல்வதன் மூலம் தௌஹீதை விளக்கி சொன்னான். உங்களை படைத்தவன், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை படைத்தவன், இந்த பூமியையும் வானத்தையும் அவன்தான் உருவாக்கினான். இவ்வாறெல்லாம் உருவாக்குகிற ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியும் என்கிற முறையிலே ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு அதன் மூலமாக விளக்கி சொன்னான். அதற்கு அடுத்த ஆயத்திலே வஇன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா, நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டீர்கள் என்றால் இதே மாதிரி ஒரு அத்தியாயம் கொண்டு வாருங்கள் என்று சவால் விட்டதன் மூலம் ரிசாலத்தை விளக்கினான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட உண்மையான நபியாக இருக்கிறார்கள் என்பது அதன் மூலம் நிரூபணமானது. இரண்டு விஷயத்தையும் கூறியதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் இந்த வசனத்திலே மஆத் என்னும் மறு உலக வாழ்க்கையை பற்றி விளக்கி கூறுகிறான். முஸ்லிம்களை மனம் போன போக்கிலே வாழ விடாமல் அவர்களை கட்டுப்பாடோடு வாழச் செய்வதிலே மறுமை நம்பிக்கைக்கு பெரும் பங்குண்டு என்பது நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் தான் வாழும் வாழ்க்கையை பற்றி மறுமையில அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தி விசாரணை செய்யப்படுவான் என்கிற பயம்தான் முஸ்லிம்களாகிய நம்மை பெருமளவில் பாவத்திலிருந்து தவிர்ந்து நடக்க செய்கிறது, வாழச் செய்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தவர்களுக்கு சுப செய்தி கூறும்படி நபிக்கு உத்தரவிடுகிறான். சுப செய்தி என்றால் என்ன என்பது இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த சுப செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறது? இன்னொரு விஷயம், சுப செய்தியாக எதை சொல்லப்படுகிறது? பஷாரத் என்று சொன்னால் அல் ஹபரு சாரு, பிறரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய தகவலுக்கு பஷாரத் என்று சொல்வார்கள். கேட்ட உடனே கேட்கிறவருக்கு சந்தோஷம் வரணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்வதற்கு, அறிவிப்பு செய்வதற்கு தான் பஷாரத் என்று பெயர். அதனால்தான் ஒரு சந்தோஷமான செய்தியை முதலாவதாக நம்மிடத்தில் ஒருத்தர் வந்து சொன்னாருன்னா
அவர் சொன்னது மட்டும்தான் பஷாரத். அதுக்கு அடுத்து வேற யார் வந்து சொன்னாலும் அது வெறும் தகவலாகத்தான் இருக்குமே தவிர பஷாரத்தாக கருத முடியாது. ஏன்னா கேட்ட உடனே சந்தோஷம் வெளிப்படணும். ஒரு முறை கேட்டுட்டோம்னு சொன்னா திரும்ப கேட்கும்போது நமக்கு சந்தோஷம் வராது. அதனாலதான் ஃபிக்ஹ் கிதாபுகளிலே, மார்க்க சட்ட கிதாபுகளிலே ஒரு சட்டம் இப்படி சொல்வார்கள், மம் பஷரனி பி குதூமி வலதி ஃபஹுவ ஹுர்ருன். ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைகளை பார்த்து சொன்னா, என் மகன் காணா போன என் மகன் வந்துட்டாங்கிற அந்த நற்செய்திய உங்கள யாராவது சொன்னீங்கன்னா அவரை நான் உரிமை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 10 அடிமைகள்ல ஒவ்வொரு அடிமையுமே ஒவ்வொருத்தராக வந்து சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா முதல்ல சொன்னவர் மட்டும்தான் உரிமையாகுவார். ஏன்னா அவர் முதல்ல வந்து சொல்லக்கூடியதுதான் அது பஷாரத்தாக இருக்கும். இவர் சொல்லும்போதே என்னிடத்தில் தகவல் சொன்னால் என்று சொல்லாமல் பஷரணி, எனக்கு பஷாரத்தாக சொன்னால், சுப செய்தியாக சொன்னால் என்று கூறியிருக்கிற காரணத்தினால அடுத்தடுத்து சொல்பவர்களுடைய செய்தி பஷாரத்தாக கவனிக்கப்படுவதில்லை. அதே சமயத்துல அல்லாஹு தாலா காஃபிர்களுக்கு நரகத்தில் கொடுக்கப்படும் வேதனையை பற்றி சொல்லும் போது ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், துன்பம் தரும் வேதனை அவர்களுக்கு உண்டு என்று சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். துன்பம் தரும் வேதனை கிடைக்கும்ங்கிறது என்ன சுப செய்தியா? சுப செய்தி இல்லை. ஆனா அல்லாஹு தாலா அவ்வாறு சொல்றான். இது எப்படின்னு கேட்டா நேர் எதிராக பேசுவது. குர்ஆன்ல மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை பேச்சுகளுக்கு ஏற்றவாறு பல்வேறு நியாயமான பேச்சுகளை பார்க்க முடியும். நம்மில் சில பேர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஆனா அந்த வார்த்தைக்கு நேரடி பொருள் கிடையாது, நேர் எதிரான பொருள் கொள்வதுண்டு. முட்டாள்தனமா ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லிட்டாரு, அல்லது முட்டாள்தனமா ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு, அவரை பார்த்து அறிவாளி அப்படின்னு சொல்றோம். நம்ம மனசுல வந்து அவரை பாராட்டணுங்கிற நோக்கம் இல்லை, இப்படி செஞ்சிட்டியேன்னு சொல்லி எச்சரிக்கை செய்யணுங்கிறதா நோக்கம். அங்க அறிவாளி என்பதற்கு அதற்கு நேர்மறையான பொருள் அல்ல, எதிர்மறையான பொருள் கொள்கிறோம். இது மாதிரி துன்பம் தரும் வேதனை உண்டு என்று அச்சுறுத்தும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்ல வேண்டிய இடத்துல பஷ்ஷிருஹும் என்று சொல்கிறான். இது அவர்களுக்கு கூடுதல் வேதனையை தரணும் என்பதற்காக வேண்டி. இதுதான் பஷாரத்துங்கிறது. அல்லாஹு தாலா இந்த வசனத்துல ஈமான் கொண்டு நல்லாமல் செய்தவர்களுக்கு சுப செய்தி, நன்மாராயம் கூறுங்கள் என்று சொல்றான். இதுல 2 விஷயத்தை சேர்த்து சொல்றான். பின்னால சொல்லப்படுகின்ற அந்த சுப செய்தி, அதாவது சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்துல வந்து பாக்கியங்கள் கிடைக்கும் என்கிற அந்த சுப செய்தி ஒருத்தருக்கு கிடைக்கணும்னு சொன்னா அதுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று ஈமான், இன்னொன்னு அமல சாலிஹ். ஈமானோடு நல்ல அமல் செய்தவராக இருந்தால் தான் அவருக்கு இந்த சுப செய்தி. இந்த 2ல் ஒன்று இல்லை என்றாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த சுப செய்தி கிடையாது அப்படிங்கிறது இந்த வசனத்திலிருந்தே தெரிகிறது. ஏன்னா வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்தவர்களுக்கு நபியே நீர் சுப செய்தி சொல்வீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ முதல் நிபந்தனை என்னன்னா ஈமான் வேணும். ஈமான் இல்லாம ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவுதான் நற்காரியங்கள் அவனுடைய சொந்த சுய நடத்தையை பொறுத்து ஏற்பட்டாலும் கூட அது அல்லாஹ்விடத்தில் நற்காரியமாக அங்கீகாரம் பெறுவதில்லை. அல்லாஹ்விடத்தில் நற்காரியம் அது நற்காரியமாக அங்கீகாரம் பெறுவதற்கு ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் தான் அடிப்படை. யாராவது ஈமான் கொள்ளாத நிலையில ஒரு சமூகத்துக்கு சேவை செய்யறாங்க, தர்ம காரியங்கள் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பலன் உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்கலாம். அதனுடைய பலனாக அல்லாஹு தஆலா உலகத்தில் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரலாம், அல்லது வேற வகையான பொருள் நிஅமத்தை தரலாம், குழந்தை பாக்கியத்தை தரலாம். ஆனா அவங்களுக்கு மறுமையில் அது நல்ல அமல் என்று அங்கீகாரம் கிடைக்க போவதில்லை. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராபின் பிகீஅத்தின் யஹ்ஸபுஹு ظمآனு மாஆ. இறை நிராகரிப்பு செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய செயல்
அவங்களிடத்தில் ஏற்படக்கூடிய நற்காரியங்கள் அதெல்லாம் எப்படின்னா ஒரு வெட்ட வெளியில் காணப்படும் காணல் நீரை போல. ஒரு மைதானத்துல கடுமையான வெயிலுடைய நேரத்துல பார்த்தா காணல் நீர் தெரியும், பார்ப்பதற்கு தண்ணீர் அங்கே கிடப்பது போல தெரியும். இங்கிருந்து சென்று பார்த்தால் அங்கு ஒன்றும் இருக்காது. கடுமையான தாகத்தில் இருக்கக்கூடியவன் பார்த்து தண்ணீர் கிடைக்கிறது என்று ஆவலிலே அங்கே செல்வான். ஆனா அங்க போய் பார்த்தா ஏமாந்து போவான். அது மாதிரி தான் இறை நிராகரிப்பாளர்கள், மறுமையை பற்றி நம்பிக்கை உள்ள இறை நிராகரிப்பாளர்களும் இருந்தார்கள், மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஒரு கால் மறுமையை பற்றி நம்பிக்கை உள்ள யாராவது நல்ல காரியம் நல்ல அறங்களில் ஈடுபட்டு இதற்கு அடுத்த ஜென்மத்தில் பலன் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கும் என்பது இந்த வசனம் கூறுகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா வமஸலுல் லதீன கஃபரு பிரப்பிஹிம் அஅமாலுஹும் கரமாதின் இஷ்தத்தத் பிஹிர் ரீஹு ஃபீ யௌமின் ஆசிஃப். இறை நிராகரிப்பு செய்தவர்களுடைய உதாரணம் எப்படின்னா, அவர்களுடைய செயல்கள் எல்லாம் சாம்பல்களை போல, கடுமையான புயல் காற்று வீசக்கூடிய நேரத்தில் காற்றில் பறந்து செல்லும் சாம்பல் போல, அது எந்த பலனும் இல்லாத செயலாக ஆகிவிடுகிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். ஆனா அவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அவர்களுக்கு துன்யாவில் பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்துக்கு வந்தாங்க. மனைவிமார்களை கோபித்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் ஒதுங்கி வீட்டுக்கு மேலே ஒரு பரண் அமைத்து அங்கே இருந்தார்கள். அவர்களை சந்திப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தபோது படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேரித்த நார்களால் தயாரிக்கப்பட்டிருந்த அந்த விரிப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்ததனால அவர்களுடைய மேனியில அதனுடைய தடங்கள் பதிஞ்சிருந்தது. அதை பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரோம் நாட்டு மன்னர்களும் கிஸ்ரா நாட்டு மன்னர்களும் பெரிய சுகபோகமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்கள் பட்டு துணியிலே அவர்கள் படுத்து உறங்குகிறார்கள். நீங்கள் ஈருலகத்திற்கும் தலைவராக இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது, உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் தய்யிபாத்துஹும் ஃபீ ஹயாத்திஹிமுத் துன்யா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம், அந்த மக்கள் அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அதனுடைய பலன் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு சீக்கிரமாக விரைவாக வழங்கப்பட்டு விட்டது. நாம் செய்யக்கூடிய நன்மைக்குரிய பலன் மறுமையிலே சேமிப்பாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொல்லில் இருந்து காஃபிர்களுக்கு அவர்களுடைய நற்செயல்களுக்கான பலன் இந்த உலகத்திலேயே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா முஸ்லிமிடம் இருந்து ஏற்படக்கூடிய அந்த நற்காரியங்கள் தான் அல்லாஹு தாலாவிடத்தில் அமல சாலிஹாக அங்கீகாரம் பெறுகிறது என்பதை நாம் தெரிகிறோம். ஆனா முஸ்லிமிடம் இருந்து ஒரு நற்செயல் மக்பூலான தரத்தை பெற வேண்டும், அப்பொழுதுதான் அதில் பலன் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஈமான் கொண்டவர் தான், நற்காரியத்தை தான் செய்கிறாரு, ஆனா அது மக்பூலான அந்த தரத்தில் அவர் செய்யவில்லை என்று சொன்னால் அவருக்கும் ஏமாற்றம் தான் இருக்கும். மக்பூலான தரத்தில் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, நற்செயல் செய்யக்கூடிய அந்த மனிதர் தூய்மையான எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அல்லாஹுடைய திருப்தி என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் கலந்துடக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹு தாலாவுக்கே வழிபடுதலை தூய்மையாக்கியவர்களாக இருக்கும் நிலையில் வணங்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் நற்காரியங்கள் அனைத்தையுமே அவனுக்கே என்று தூய்மையான எண்ணத்தோடு செய்ய வேண்டும் என ஏவப்பட்டிருக்கிறதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள்,
இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அப்தி இல்லா மா கான லஹு ஹாலிசன். அல்லாஹு தஆலா ஒரு அடியானிடம் இருந்து ஏற்றுக்கொள்வதில்லை இல்லா மா கான லஹு ஹாலிசன், அல்லாஹுக்கென்றே தூய்மையாக ஏற்படக்கூடிய அமல்களை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. வபுதுகிய பிஹி வஜ்ஹுஹு, எந்த அமலின் மூலம் அல்லாஹுடைய பொருத்தம் மட்டுமே நாடப்படுகிறதோ, எந்த அமல் அல்லாஹுக்கு மட்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு செய்யப்படுகிறதோ அதைத்தான் அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய நன்மையான காரியம் அல்லாஹ்விடத்தில் மக்பூல் என்கிற அந்த தரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ரெண்டு விஷயத்தை நாம கவனிக்கணும். ஒன்று இஹ்லாஸ், இன்னொன்று என்னன்னா முதாபஅத்துர் ரசூல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நற்காரியத்தை எந்த வழிமுறையில் நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ, எந்த முறையில் செய்வதற்கு அனுமதி அளித்தார்களோ அந்த முறையில் செய்வது. இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தால்தான் முஸ்லிம்களாகிய நாம் செய்யக்கூடிய அமலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். ஹஜ்ரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, மனிதர்களாகிய உங்களுக்கு பிறப்பையும் இறப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துவது உங்களில் மிக அழகிய அமல் செய்பவர் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக என்று சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் குறிப்பிடுறான். அந்த அஹ்ஸனு அமல், அழகிய அமல் செய்பவர், அழகிய முறையில் செயல்படுபவர் அப்படின்னு சொல்லி வருத, அதற்கு விளக்கமாக என்ன அஹ்ஸனு அமல்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபுலைல் இப்னு இயாத் அவங்களிடத்துல கேட்கப்பட்டப்போ அவங்க சொன்னாங்க, அஹ்லசுல் அமலி வ அஸ்வபுஹு, அழகிய அமல் என்று சொன்னா தூய்மையான எண்ணத்தில் நிறைவேற்றப்படுகிற, மார்க்கம் சொல்லுகிற முறைப்படி சரியாக நிறைவேற்றப்படுகிற அமல் தான் அஹ்ஸனுல் அமல் என்று விளக்கம் தந்தார்கள். மக்கள் எல்லாம் கேட்டாங்க, அதென்ன அமல்கள்ல தூய்மையானது முறையானது என்று இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனிடமிருந்து ஏற்படக்கூடிய அமல் தூய்மையான எண்ணத்தோடு ஏற்படுது, ஆனா அது முறையாக இல்லைன்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவரிடமிருந்து முறையான அமல் தான் நடக்குது, ஆனா எண்ணம் தூய்மையாக இல்லைன்னு சொன்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தூய்மையான அமல் என்று சொன்னா அல்லாஹுக்கென்றே நிறைவேற்றப்படுகின்ற அமல், அதுதான் நம்ம மேல ஹதீஸின் மூலமாக சுட்டி காட்டணும். சரியாக நிறைவேற்றுவது என்று சொன்னா ஐயகூன அல சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி அந்த அமல் நிறைவேறுவது. எந்த நற்காரியமாக இருந்தாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். நோன்பு வணக்கம்தான், நோன்பு பசித்திருக்குதல் என்பது வணக்கம்தான். ஆனா ஒருத்தர் இரவு நேரத்துல நான் நோன்பு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகரிப்ல இருந்து நியத்து வச்சாரு, சுபுகுல நோம்பு திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே டைம் தானே வருது அப்படின்னு சொல்லி இருந்தா அது நன்மையாகுமா? அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுமானா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை அல்ல, நன்மைதான். இந்த நன்மையை எவ்வளவுதான் இஹ்லாஸாக செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதே போலதான் ஒருத்தர் நான் 3 நாளைக்கு யார்கிட்டையும் பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லி நோன்பு வச்சுக்கிட்டார், பேசா நோன்பு. அந்த மாதிரி இருந்தா அதுவும் கூடாது. ஏன்னா மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்ட வழிமுறை அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையும் அல்ல. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வயோதிகத்துல எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டபோது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. வயோதிகராக ஆனதற்கு பிறகு அல்லாஹ் மலக்கு மூலமாக சுப செய்தி சொன்னா, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப கேட்டாங்க, என் மனைவி மலட்டுத்தன்மை உள்ளவளாக இருக்கிறா, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இல்ல, அல்லாஹ் உன்னை எப்படி படைத்தானோ அது மாதிரி உன்னுடைய குழந்தையும் அல்லாஹு தாலா படைப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னப்போ
யா அல்லாஹ் அப்படின்னா எனக்கு அதை ஏதாவது ஒரு அடையாளம் காமி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் வந்து 3 நாளைக்கு அல்லாஹ் து கல்லிமன் நாச சலாசல் அயாலின் சவியா, 3 இரவுகள் நீ மக்களிடத்துல பேசாமல் இருப்பதுதான் அதற்கு அடையாளம் என்று அல்லாஹ் சொன்னான். இது மாதிரி முற்காலத்துல பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு என்பது இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்துல பேசா நோன்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதே மாதிரிதான் தொழுகைங்கிறது உயர்ந்த வணக்கம், அல்லாஹுக்கு செய்யக்கூடிய இபாதத். தொழுகையின் மூலமாக ஒருவன் அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனா அந்த தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வரைமுறைக்கு உட்பட்டு இருந்தால்தான் மக்பூல், இல்லை என்று சொன்னால் அது மக்பூல் அல்ல. அசருக்கு பிறகு நஃபில் தொழுகதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க, சூரியன் மறைகிற வரைக்கும். ஃபஜ்ருக்கு பிறகு இஷ்ராக் வரைக்கும், சூரிய உதயமாகிற வரைக்கும் நஃபில் தொழுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இப்போ தொழுகை தானே, அந்த நேரத்தில் தொழுதா என்ன அல்லாஹ் அதனால எல்லாம் நம்மளை தண்டிச்சிடவா போறான் அப்படின்னு நினைக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் எந்த நேரத்தை வகுத்து தந்திருக்கிறார்களோ அந்த நேரத்துக்கு உட்பட்டு செய்யணும் அப்படிங்கிறது தெரியுது. சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிக கண்ணியம் வாய்ந்த தாபிஇ, சஹாபாக்கள் பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். ஃபஜ்ருக்கு பிறகு பள்ளிவாசல்ல ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகை அல்லாம வேற தொழுகையை ரொம்ப நீண்ட நேரம் தொழுகிறத பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சு ஃபஜ்ருக்கு பிறகு நஃபில்லாம் தொழக்கூடாதுப்பா, தொழாதான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவர் திருப்பி கேட்டாரு, ஏன்னா தொழுதுனால அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவானா? இந்த நேரத்தில் தொழுகிறது நன்மை தானே, தொழுகைங்கிறது பொதுவாக நன்மையான விஷயம் தானே, நான் இந்த நேரத்தில் செஞ்சுட்டேன், அதை ஏன் தடுக்கிறீங்க? தொழுகைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தண்டிப்பானான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு இவங்க திருப்பி சொன்னாங்க, தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், வலாக்கின் யுஅதிபுக அலா ஹிலாஃபி சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்யறதுனால அல்லாஹ் உன்னை தண்டிப்பான்னு சொன்னாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் தெளிவா வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அனி ஸலாத்தி பஅதல் அஸ்ரி ஹத்தா தக்ருப ஷம்சு, அஸ்ருக்கு பிறகு சூரியன் மறைகிற வரைக்கும் உபரியான தொழுகை தொழுவதை தடுத்தாங்க. வ பஅத சுப்ஹி ஹத்தா தத்லுஅ ஷம்சு, சுபஹுக்கு பிறகு சூரியன் உதயமாகிற வரைக்கும் தொழுவதை தடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம இடத்தில் ஏற்படக்கூடிய அமல சாலிஹ் எத்தகைய முறையில் செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் மக்பூல் என்பதை தெரிந்து அதை புரிந்து நாம் செய்யும் போதுதான் அல்லாஹு தாலாவுடைய இந்த சுப செய்திக்கு தகுதி மிக்கவர்களாக நாம் ஆகிறோம். எனவே நாம் ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறோம் என்று சொன்னால் அது முறையாக நிறைவேறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து அதில் நாம் ஈடுபட வேண்டும். நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய நல்ல அமல்கள் என்பது இம்மை மறுமையின் ஆபத்துக்களிலிருந்து மனிதனை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. மறுமையில கிடைக்கக்கூடிய சன்மானம் ஒரு பக்கம், மனிதன் நல்ல அமல் செய்பவனாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்தும் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். நாம் ஹதீஸ் ஷரீஃபின் வாயிலாக அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிற செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 3 நபர்கள் ஒரு வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். காட்டுப்பகுதி, திடீரென கடுமையான மழை பெய்யறதுனால ஒதுங்கலாம் சொல்லி பார்த்தா ஒரு குகை இருந்தது. இந்த குகையில போய் ஒதுங்கிட்டாங்க. இவங்க ஒதுங்கின நேரம் பார்த்து ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து இந்த குகை வாசல்ல அடைச்சிருச்சு. உள்ள சிக்கி கொண்டு அவர்கள் பயந்து போனாங்க, நம்ம எப்படி தப்பிக்கிறது? இப்போ அவங்கள ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொன்னாங்க, உம்ரு அமாலன் அமில்துமூஹா ஹாலிஸதன் லில்லாஹி ஃபதுல்லாஹ தஆலா, அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி என்றே தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் செய்த ஏதாவது நல்ல அமல் இருக்கிறதா என்று யோசனை செய்து பாருங்க. அந்த அமலை அல்லாஹ்விடத்தில் முன் வைத்து அதன் மூலம் துஆ கேளுங்க, இந்த ஆபத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கலாம் சொல்லி அவங்களுக்குள்ளரே பேசிக்கொண்டாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு, யா அல்லாஹ், எனக்கு தாய் தந்தை 2 பேரும் இருந்தாங்க, மனைவி மக்களும் இருந்தாங்க, அவங்கள காப்பாற்றுவதற்காக வேண்டி ஆடு மேய்த்து வருவது என்னுடைய பழக்கம். ஒரு நாள்
ஆடு மேய்க்கும் இடத்தை நான் தூரமாக சென்று தேடி வீடு திரும்பும் போது இரவு நேரமாகிவிட்டது. எப்பொழுது வீடு திரும்பினாலும் ஆரம்பமாக என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு ஆட்டிலிருந்து பால் கறந்து அவர்களுடைய பசியை அடக்கிவிட்டு தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கு நான் பரிமாறுவேன். அன்று மிக தாமதமாக வந்த காரணத்தினால் என்னுடைய பெற்றோர்கள் கண்ணயர்ந்து விட்டார்கள், தூங்கிட்டாங்க. நான் பால் பாத்திரத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது அவங்க தூங்கி இருக்கிறாங்க. தூங்கி கொண்டிருக்கிற அவர்களை உசுப்பி விடக்கூடாது என்று அஞ்சி, என் மூலம் என் பெற்றோர்களுக்கு சங்கடம் வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அஞ்சி, அதே சமயத்தில் தாய் தந்தையர்களை விட முன்கூட்டியே பிள்ளைகளுக்கு கொடுப்பதனுடைய பழக்கமும் இல்லை, அது நல்லதல்ல என்று கருதிய காரணத்தினாலே இரவு முழுவதும் காத்திருந்தேன். அவர்கள் விழிக்கும் வரை இவ்வாறே என்னுடைய நேரம் கழிந்தது. இது வெறும் என்னுடைய பெயருக்காகவோ புகழுக்காகவோ செய்யவில்லை. பெற்றோர்களை மரியாதை செய்யும்படி நீ சொல்லியிருக்கிறாய், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறாய். உன்னுடைய திருப்திக்காக வேண்டித்தான் நான் இதை செய்தேன் என்பது உண்மையானால் வானம் தெரியும் அளவுக்கு இந்த கல்லை நீ அகற்றிவிடு என்று அவர் துவா செய்தார். இருட்டாக இருந்த அந்த குகையில வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது, வானம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இன்னொருவர், எனக்கு ஒரு சிச்சா மகள் இருந்தாள், அவள் மீது எனக்கு ரொம்ப அன்பு. ஒரு ஆண் பெண்ணை நேசிப்பதிலேயே மிக அதிகமான நேசம் எனக்கு அவள் மீது இருந்தது. அவளிடத்தில் நான் தவறாக நடப்பதற்கு முற்பட்ட போது 100 பொற்காசுகள் தங்க நாணயம் கொண்டு வராமல் அதற்கு அனுமதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டாள். நான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு 100 தங்க காசுகளோடு அவளை நெருங்கினேன். இத்தகில்லா என்று ஒரு வார்த்தை சொன்னாள். அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அல்லாஹ்வை பயந்துகொள் என்று சொன்னாள். நான் அந்த தவறான காரியத்தில் இருந்து என்னை விடுவித்துக் கொண்டேன். நான் அந்த தவறான காரியத்தில் ஈடுபடாமல் என்னை பாதுகாத்து கொண்டேன். உன் மீது உள்ள அச்சத்தினாலே தான் நான் அந்த காரியத்தில் இருந்து தவிர்ந்து கொண்டேன். இவ்வாறு நான் பாவத்தில் இருந்து தவிர்ந்தது, பயந்தது, ஒதுங்கியது உனக்காக வேண்டித்தான் என்பது உண்மையாக இருந்தால் இந்த கல்லை இன்னும் சற்று அகற்றிவிடு என்று அவர் துவா செய்தார். அல்லாஹு தாலா அந்த பாறாங்கல்லை இன்னும் சற்று நகற்றிவிட்டான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இந்த இடத்துல நமக்கு இன்னொரு விஷயமும் விளங்குது. நல்ல அமல் என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள் என்று மட்டும் இல்லாமல் பாவம் செய்வதற்கான எல்லா சந்தர்ப்ப சூழலும் இருந்து அல்லாஹ்வை அஞ்சி ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விலகி கொள்றான் அல்லவா, அதுவும் கூட நற்காரியம்தான். திருமணம் செய்வது, மனைவியோடு உறவு கொள்வது, அதற்கும் நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மனிதனுக்கு உடல் ரீதியான ஒரு தேவை இருக்கிறது, அதை நிறைவேற்றுவதற்குமா நன்மை? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹராமான முறையில் அந்த தேவையை நிறைவு செய்தா பாவம் கிடைக்குமா இல்லையா? அது மாதிரி ஹலாலான முறையில் அந்த தேவையை நிறைவு செய்யும் போது நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதன் பாவத்தில் இருந்து, பாவமான செயலிலிருந்து விலகி கொள்ற போது அதுவும் கூட அமல சாலிஹாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறுகிறது என்று தெரிகிறது. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு இடையில பேசிக்கொண்டதை அல்லாஹுக்காக வேண்டியே செய்த நல்ல அமல்களை கவனித்து அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. இவர் பாவத்திலிருந்து விலகிய ஒரு காரியத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செய்திருக்கிறார். மூன்றாவதாக ஒருவர், யா அல்லாஹ், என்னிடத்தில் வேலை செய்வதற்காக வேண்டி ஒருவனை கூலி பேசி வேலைக்கு அமர்த்தினேன். வேலை முடிந்த பிறகு அவனுக்கு கூலியாக கொஞ்சம் தானியங்களை தந்தேன். அந்த தானியங்களை அவர் வாங்கி செல்ல விருப்பம் இல்லாமல் போய்விட்டார். அவருக்கு சொந்தமான அந்த தானியத்தை நான் தனியாக விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்களை எல்லாம் தனி கணக்கு வைத்து அதை சேர்த்து வைத்து வந்தேன். கடைசியில் அதன் மூலம் எனக்கு ஆடு மாடுகளுடைய மந்தை கிடைத்தது. நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு அந்த மனிதரின் இடத்தில் வந்து நான் வேலை செஞ்சதுக்கு கூலியை கொடுன்னு சொல்லி கேட்டார். இந்த இருக்குது பாரு மந்தை, இதை ஓட்டிட்டு போன்னு சொன்னேன், என்ன நக்கல் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டார். வேலை செய்ததுக்கு கூலி கேட்டா ஆட்டு மந்தையே காட்டுறிய, இல்ல நான் பரிகாசம்லாம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை விளக்கி சொன்னார். அதை அவர் ஓட்டிட்டு போனார். இதை சொல்லி, யா அல்லாஹ், இந்த அமானிதத்தை பிறருக்கு உரிமையான அந்த பொருளிலே நான் எந்த வகையிலும்
முறைகேடாக அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தனியாக பராமரித்து அதை சேமித்து பத்திரமாக அவரிடத்தில் ஒப்படைத்தது வெறும் உன்னுடைய திருப்தியை நாடித்தான். இது உண்மையானால் இதை நான் உனக்காக வேண்டிதான் செய்தேன் என்று இருந்தால் முற்றிலுமாக இந்த பாறையை அகற்றிவிடு என்று துவா செய்தார். அந்த குகையில் மாட்டிக்கொண்ட அவர்கள் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்தார்கள் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி மனிதன் இந்த உலகத்திலே நல்ல அமல் செய்கிற காரணத்தினால் மறுமையிலே அவனுக்கு இருக்கிற சுப செய்தி ஒரு பக்கம், இந்த உலகத்திலும் பல்வேறு சிக்கல் சிரமங்கள் இருந்து மனிதனுக்கு விடுதலை கிடைக்கிறது என்பது தெரிகிறது. இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய சுப செய்தி யாருக்கு என்பது ஒன்று, அதைத்தான் நாம் சொல்லிவிட்டோம். என்ன சுப செய்தி? அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சதாவும் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவன சோலைகள் உண்டு. குல்லமா ருஸிகு மின்ஹா, அந்த சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு புசிப்பதற்காக ஒரு பழம் கொடுக்கப்படும் போதெல்லாம் ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்லு, இதற்கு முன்னரும் வழங்கப்பட்டது இதுதானே என்று சொல்வார்கள். இதற்கு முன்னரும் வழங்கப்பட்டது இதுதானே என்று சொன்னால் காலை பொழுதிலே சாப்பிட்ட அதே பழத்துடைய நிறம்தான் மாலையில் வழங்கப்படக்கூடிய பழமும் இருக்கும். அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க இதானே ஏற்கனவே சாப்பிட்டோம் அப்படின்னு. ஆனா பார்ப்பதற்குத்தான் ஒரே மாதிரி இருக்குமே தவிர சுவைத்து பார்த்தார்கள் என்று சொன்னால் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அவர்களுக்கு ஒரே நேரத்தில் வழங்கப்படக்கூடிய ஒவ்வொரு பழமும் நிறத்தால் ஒன்றுபட்டிருக்கும் அல்லது தோற்றத்தால் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒவ்வொன்றுடைய ருசியும் வெவ்வேறாக இருக்கும் அப்படிங்கிறது ஹதீஸ் ஷரீஃபில் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்திற்கு இன்னும் ஒரு வகையான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. பழம் கொடுக்கப்பட்டால் சோவனவாசிகளுக்கு அவங்க சொல்லுவாங்க இதற்கு முன்னர் கொடுக்கப்பட்ட பழம் இதே மாதிரி தானே அப்படின்னா, இதற்கு முன்னால் சொர்க்கத்தில் என்பதல்ல உலகத்தில். இதற்கு முன்னால் உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஆப்பிள் மாதிரி தானே இதுவும் இருக்கு. சொர்க்கத்துல பழம்னா அது பிரமாண்டமா இருக்கும் நம்ம நினைச்சோமே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. ஆனா சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இந்த உலகத்தில் அவர்கள் சாப்பிட்ட பழத்தினுடைய டேஸ்டுக்கும் சொர்க்கத்துடைய பழத்துடைய டேஸ்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்போ தோற்றத்தால் அமைப்பால் நிறத்தால் சொர்க்கத்துடைய பழங்கள் இந்த உலகத்துடைய பழங்கள் போல் இருந்தாலும் சுவை அவர்களை பிரமிக்க வைக்கின்ற அளவுக்கு மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். பார்ப்பதற்கு ஒரே மாதிரியான தோற்றம் உள்ள பழங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகிறார். அதோட கடைசியாக வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரத்துன், அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவிமார்கள் உண்டு என்று குறிப்பிடுகிறான். பரிசுத்தமான மனைவி என்பதற்கு ரெண்டு வகையான விளக்கம் இருக்கு. ஒன்று வெளிப்படையான அசுத்தங்களிலிருந்து பரிசுத்தமானவர்கள். இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவுதான் தேடி பொறுக்கி எடுத்து ரொம்ப தேடலுக்கு பிறகு செலக்ட் பண்ணி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த பெண்ணுக்கு இயற்கையாக வரக்கூடிய சில அசுத்தங்கள் இருக்கிறது. சிறுநீர் கழிப்பது, மலம் வெளிப்படுவது, வியர்வை வெளிப்படுவது, சளி பிடிப்பது, இது போன்ற அசுத்தங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரியான உடல் ரீதியான அசுத்தங்களில் இருந்து தூய்மையானவர்கள் சொர்க்கத்து பெண்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான். உடல் ரீதியான அழுக்குகள் தனக்கு வெறுப்பு தரக்கூடாது என்பதற்காக வேண்டி, வேர்வை நாற்றம் வெளிப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி சுத்தப்படுத்துவதற்கு சுத்தமாக இருப்பதற்கு பல்வேறு யுக்திகள் மேற்கொள்ளப்படுகிறது. பாடி ஸ்ப்ரே பயன்படுத்தப்படுகிறது. துணிகளினுடைய நாற்றம் வெளிப்படக்கூடாது என்பதற்காக வேண்டியும் நறுமணங்கள் பூசிக்கொள்ளப்படுகிறது. என்ன இருந்தாலும் எல்லாமே தற்காலிகமானதுதான். ஆனா சொர்க்கத்து கன்னிகளை பொறுத்தவரை அவர்கள் முழுக்க முழுக்க இத்தகைய எல்லா வகையான அசுத்தங்களில் இருந்து தூய்மையானவர்கள். இன்னும் ஒரு வகையான விளக்கம் என்னன்னா, அவர்களுடைய அகம் சுத்தமானது. அகம் சுத்தமானதுன்னு சொன்னா, இந்த உலகத்து பெண்களுக்கு குணம் கெட்டிருக்கும். ஏதாவது ஒரு 4 குணம் நல்ல குணம் இருந்தா வேற வகையான தீய குணமும் இருக்கும். போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எதிர்த்து பேசக்கூடிய கர்வம் இருக்கும், ஏதோ ஒரு வகையான தீய குணம் இருக்கும். கணவனுக்கு அது சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரியான எந்த தீய குணமும் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்தில் ஜோடிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகிறான்.
அதே மாதிரி இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் இதே மாதிரி அல்லாஹு தாலா தூய்மை. ஏன்னா சொர்க்கத்துக்கு போனவர்களை பார்த்து மலக்குமார்கள் அறிவிப்பு செய்வாங்க, நீங்க என்றுமே இளமையாக இருங்கள், உங்களுக்கு இனி முதுமைங்கிறதே கிடையாது, என்றுமே ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உங்களுக்கு நோய் என்பதே ஏற்படாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்வாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, சொர்க்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குதாமா. வெள்ளிக்கிழமை அன்று சோனவாசிகள் எல்லாம் இந்த இடத்துக்கு வருவாங்க. வடக்கு திசையில் இருந்து நறுமண காற்று வீசும், அது இவர்களுடைய முகங்களிலே தவண்டு செல்லும். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா வீடு திரும்பினதுமே வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களை விட்டு பிரிஞ்சிட்டு போன பிறகு ஆள் ரொம்ப அழகு கூடி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதுக்கு பதில் இவங்க சொல்லுவாங்கன்னா, நாங்க போய் திரும்பி வந்ததற்கு பிறகு பார்த்தா உங்களிடத்திலும் அழகு கூடி இருக்கிறதே என்று சொல்வார்களாம். இந்த மாதிரி இயற்கையாகவே அல்லாஹு தாலா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மனிதன் வெறுப்பு படக்கூடிய, முகம் சுளிக்கக்கூடிய எந்த வகையான ஒரு சூழ்நிலையும் சொர்க்கத்தில் இருக்காது. அது மட்டுமல்ல, வஹும் ஃபீஹா ஹாலிதூன். இந்த உலகத்தில் எல்லா வகையான நிஅமத்துகள் இருந்தாலும் அதை விட்டு நாம போயிடுவோமோ என்கிற பயம், அல்லது நம்மளை விட்டுட்டு அதை எவனாவது எடுத்துட்டு போயிடுவானோங்கிற பயம் இருக்கும். சொர்க்கத்தில் இந்த ரெண்டுமே கிடையாது. காலாகாலத்திற்கு நிரந்தரமாக அந்த சுவனபதியில் அவர்கள் இருப்பார்கள். இத்தகைய சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் கூறும்படிதான் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிடுகிறான். இந்த நன்மாராயத்திற்கு தகுதியுள்ள மக்களாக நாம் ஆக வேண்டும். அதற்காக வேண்டி நம்முடைய ஈமானை பலப்படுத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய அமல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.